ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு இதே மாதிரி கேஷ் லாக் அப்படின்னு சொல்லி மேனேஜ் யுவர் கேஷ் லாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா என்னென்னா, நம்ம ரீசெண்டாக வந்து எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் அப்ளை பண்ணோம். ஸோ அது வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ இது அமேசான் எஃப்எஸ்எஸ்ஏ செல்லிங் அப்ளிகேஷன் அப்ளை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நான் எஃப்எஸ்எஸ்ஏ அப்ளை பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துடலாம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி கேஷ் லாக் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு லீகல் நேம் மேட்ச் ஆகல. அதாவது என்னோடய பேன் கார்டில் பழைய பேன் கார்டு, அதாவது நான் ஆதார் கார்டு வச்சு எடுக்காமல் பழசு, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பேன் கார்டு, இப்போ என்னடானா ஆதார் கார்டை வச்சு எடுக்கிறாங்க. அதில் உங்கள் நேம் வந்துட்டு ஃபஸ்ட் நேமாக வருது, உங்கள் ஃபாதர் நேம் வந்துட்டு ஃபாதர் நேமில் வருது. ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி கிடையாது, உங்கள் ஃபாதர் நேமும் உங்கள் நேமும் சேர்ந்தாப்பில் வரும். ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா, என்னோடய ஃபாதர் நேமும் என்னோடய நேமும் வந்து சேர்ந்தாப்பில் வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஜிஎஸ்டியில். ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ண உடனே அது மாறிடுச்சு. என்னோடய பேர் அப்புறம் எங்கள் ஃபாதர் நேம் இடத்துல ஃபாதர் நேம் மாறிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, இதில் மாறலை. அதாவது அமேசான் செல்லர் சென்டரில் மாறவே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லீகல் பிஸ்னஸ் நேம் வந்து மேட்ச் ஆகலை, உங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸில் வந்து உங்கள் பேர் தான் இருக்குது, உங்கள் ஃபாதர் நேமும் சேர்த்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ரிப்ளைன் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மை ஜிஎஸ்டி லீகல் பிஸ்னஸ் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி என்னோட பேர் செக் அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட நேம் இது தான். அப்புறம் வந்துட்டு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதாவது என்னோட ஜிஎஸ்டி ஃபைலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க, என்னோட நேம் இது தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி இது பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு கேஷ் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ எல்லாம் நம்ம கொடுத்தாச்சு, ஏன் க்ளோஸ் ஆகலை? அதாவது அமேசான் சப்போர்ட் செல்லருக்கு நான் வந்து கால் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அவங்க கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணும்போது இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நான் படித்து பார்க்கல, எனக்கு தெரியல. ஸோ அதனால் அவங்க கால் பண்ணி சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சுது. ஸோ மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் லீகல் நேம் வந்து உங்களுக்கு கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னே என்னாச்சு அப்படின்னா, லீகல் நேம் ஏரியாவுக்கு போச்சு. லீகல் நேமில் வந்துட்டு அமேசானில் வந்து கொடுத்துருக்கிறது என் ஃபாதர் நேமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன், அதில் எடிட் கொடுத்து இதில் வந்து கர்சரை வச்சு நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் நேம் மட்டும் கொடுத்துட்டு கீழே அப்டேட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பழசு 2020க்கு முன்னாடி ஆதார் கார்டு இல்லாமல் உங்கள் பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நேம் ப்ராப்ளம் வரும். ஸோ இதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஜிஎஸ்டியிலும் இதுலேயும் மாற்றி மாற்றி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கும். ஸோ என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு 2020 வந்து எடுத்தீங்கன்னா ஓகே, 2020க்கு முன்னாடி வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு லீகல் நேமில் வந்து உங்கள் பேரும் ஃபாதர் நேமில் வந்து கரெக்டாக அந்த பேரும் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் நேமும் உங்கள் நேமும் சேர்த்து தான் போடுவாங்க. ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் உங்கள் பேன் கார்டை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டி எடுக்கலாம். ஏன்னா கரெக்டாக லீகல் நேம் வந்து ஜிஎஸ்டியிலும் கரெக்டாக இருக்கும், இதுலேயும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்றில் மாறினா ஆதாரில் மாறினாலும் சரி, பேன் கார்டில் மாறினாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ்.